இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவல் ஆடு ஜீவிதம். பென்யாமினால் எழுதப்பட்டது. மலையாளத்துல வெளிவந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல். நீங்க படிக்கிறப்ப ரொம்ப 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 லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கத்துப்பீங்க இந்த நாவல்ல இருந்து. தண்ணி எவ்வளோ அவசியம், ஒரு ஃபுட்டை மறுபடியும் சாப்பிட்டா அந்த மனுஷனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அந்த ஃபுட்டை நோக்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிருகத்தோட அவன் வளர்றானா அந்த மிருகமாகவே அவன் எப்படி மாறி போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகத்தோட தன்மையை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான். அந்த மிருகத்தை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது, அதாவது அதுக்கடுத்து அந்த மிருகத்தை அவன் சாப்பிடவே மாட்டான், அந்த அளவுக்கு போயிடுவான். அதாவது அவன் என்ன நினைப்பானா, அவங்கன்னா நம்ம கூட இருக்கவங்கன்னு நினைச்சிருவான். இப்ப நம்ம ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி அவன் ஆடா மாறினால இன்னொரு ஆடை சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடந்து வர்றப்ப இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸை நமக்குள்ள இந்த நாவல் கடத்துறப்ப இவ்வளோ கஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு நமக்குள்ள தோணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வாழ்கிற லைஃப் எவ்வளோ கிரேட்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சில நாவல்கள் படிக்கிறப்ப தான் அப்படி தோணும். அதாவது நம்ம படுறதுனா கஷ்டமே இல்லைடா, இந்த நாவலில் நஜீப் பட்டிருக்கான் பாரு, அதான்டா உண்மையான கஷ்டம் அப்படின்னு தோணும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. இதை படிக்கிறப்ப நிறைய இடத்துல உடஞ்ச அழுகைங்கிறத விட நிறைய இடத்துல வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷன் டெய்லி ரெகுலராக குளிக்கிறான், அவன் குளிக்காதப்படி அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவான். அதாவது ஒரு நாள் குளிக்காதப்ப, 2வது நாள் குளிக்காதப்ப, 3வது நாள் குளிக்காதப்ப, 4வது நாள் குளிக்காதப்ப, ஒரு வாரம் குளிக்காதப்ப, ஒரு மாதம் குளிக்காதப்ப, இந்த மாதிரி அவன் குளிக்காமல் இருக்கப்ப அவன் தோற்றம் எப்படி மாறுது, அவனை பற்றி அவனை எப்படி ஃபீல் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற விஷயம், அந்த துர்நாற்றம் அவனுக்கு எப்படி பழகி போகுது அப்படிங்கிறது வரைக்கும் படிக்கிறப்ப என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ பரவாயில்லடா, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். தமிழ் நடை ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நான் தமிழில் தான் படித்தேன், மலையாளம் எனக்கு தெரியாதனால தமிழில் படித்தப்ப விலாசினி அப்படிங்கிறவங்க தான் மொழிபெயர்த்திருந்தாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப எளிய நடையில் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழில் கட்டாயம் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 14 லட்சம் மலையாளிகள் அரப் கண்ட்ரீஸ்ல 90ஸ்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. அதாவது 1992 காலகட்டத்தில் தான் இந்த நாவல் நடக்குது. அப்போ வாழ்ந்து வந்திருக்காங்க. அங்கே போன மலையாளிகள் இங்கே வர்றப்ப அங்கே அரப் கண்ட்ரீஸ்ல எப்படி வாழ்க்கை இருந்துச்சு, கல்ஃப் வாழ்க்கை எவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டு நஜீப் அங்கே போனால் நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்மளுக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நஜீப் நினைக்கிறாரு, அவங்க ஒய்ஃபு நினைக்கிறாங்க. அவங்க பேராசை பிடிச்சோம்னா இல்லை, அங்கே போனால் இப்போ இருக்க லைஃபோட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் அங்கே போக பார்க்குறாங்க. நஜீபோட கனவெல்லாம் ஒரு கலர் டிவி வாங்கிடணும், தன்னோட பிறக்க போகிற பையனுக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிடணும், நம்ம பையனும் நம்மளை மாதிரி மணல் குவாரியில் கஷ்டப்பட்டுறக்கூடாதுல அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் நஜீப் அங்கே கிளம்பி போகிறான். அங்கே போனோன்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே உடஞ்சி போகுது. அதாவது ஒன்று நினச்சிட்டு போகிறான், அங்கே போனோன்னா வாழ்க்கை அவனுக்கு நரகமாக மாறுது. 3 வருஷம் கஷ்டப்படுறான். அவன் எதிர்பார்க்காத கஷ்டங்கள், அதாவது குளிக்க முடியாது, பாத்ரூம் போனால் தண்ணி வச்சு கழுவ முடியாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஒரே உணவை டெய்லி 3 தடவை சாப்பிடணும், 3 வருஷம் சாப்பிடணும். இந்த மாதிரி சொல்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுறப்ப இதெல்லாம் ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு நினைக்கிறப்ப உடம்புனா கொஞ்சம் நடுங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது ரியல் லைஃப் பேஸ்டு நாவல் தான். இப்போ நம்ம படிக்கிறப்பயே நம்மளுக்கு இதெல்லாம் ரியல் லைஃப் ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் இந்த நாவலை தாண்டி எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன். அவர் 1992 1996 வரைக்கும் சவுதியில் இருந்தவர் தான். அவர்கிட்ட பேசுகிறப்ப அவரும் இதை மாதிரி நிறைய கதைகள் சொன்னார். இந்த மாதிரி நடக்கும்டா, ஈஸியாக நடக்கும், நம்ம கரெக்டாக மட்டும் போனேன்னா அங்கே போய் மாட்டிப்போம், இந்த மாதிரி நான் திருச்சியிலேருந்து வந்த 2-3 பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இது சகஜமாக தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் அப்போ கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. அர்பாப் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு அடிமையா வாழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து பேசாம இறந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போய் அதுல இருந்து சில பேர் பழச்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா புக்கே படிச்சதில்ல, பட் அவர் சொன்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புக்கோட அப்படியே மேட்ச் ஆச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சு இந்த மாதிரி மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் அங்க போய் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களோட ஸ்டோரியாலாம் நஜீபோட ஸ்டோரி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு. நஜீபை காட்டுறப்பயே ஜெயிலுக்கு போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு மனிதனாக தான் காட்டியிருப்பாங்க. என்னடா ஜெயிலுக்கு போய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் தோணும். ஏன் அவன் ஜெயிலுக்கு போகணும் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கேள்விகள் ஏகப்பட்டது வரும். நமக்குள்ளே அந்த கேள்விகள் ஓடும். அதுக்கான கதையை அவர் சொல்றப்பதான் ஜெயிலே எவ்வளவோ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அர்பாப் செய்த கொடுமைகளை பார்க்குறப்ப, அதாவது நான் சொன்னேன்ல,
என்னடா வாழ்க்கையில நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கும், ஆனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஒரு வாழ்க்கை. நம்ம நஜீபோட வாழ்க்கையை பாக்குறப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து ஒரு மனிதன் வந்து இன்னமும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். பேச யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம லோன்லியா இருப்போம், நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் லோன்லி கிட்ட தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நஜீபோட வாழ்க்கையை பாக்குறப்ப உண்மையான லோன்லினஸ்னா என்ன நம்மளுக்கு தெரிய வரும். இதுல சொல்லியிருப்பாங்க, விசித்திர உருவம் ஒருத்தர் இருந்தான்னு சொல்லிட்டு. அவன் போனப்புறம் நஜீப் எப்படி ஃபீல் பண்ணுவான். அர்பாப் மட்டும்தான் இருப்பாரு, அர்பாப்டே நீங்க போய் பேசலாம் முடியாது. அவர் எப்ப தேவையோ அவர் வந்து நஜீப்ட பேசுவாரே தவிர நஜீப் போய் அர்பாப்ட பேச முடியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் நஜீப் இருப்பான். அவன் மட்டும்தான் அங்க இருப்பான். சுத்தி பாலைவனம், எங்கிட்டு பார்த்தாலும் மண்ணாதான் இருக்கும். இங்கிட்டு திரும்பினா மண்ணு, அங்கிட்டு திரும்பினா மண்ணு, சுத்தி மண்ணு இருக்கப்ப ஒருத்தன் லோன்லியா என்ன செய்வான். லோன்லியா இருக்கவே இந்த நாவலை படிச்சா அது வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். அதாவது பக்கத்துல யாருமே இல்லை, பேச யாருமே இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. சுத்தி ஆடுகளும் நஜீப் மட்டும்தான் இருக்காங்க. ஆடு மேய்க்கிற வேலைக்கு தான் அவனை அங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆட்டோட ஆடா அவன் கலந்துட்டான். அதாவது ஆடு அவன் மட்டும்தான் இருக்காங்க, அவனுக்கு பேச தொடங்கி ஆள் இல்லைன்னா அந்த ஆடோட பேசி 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 ஒவ்வொரு ஆடுக்கு ஒரு பேர் வச்சு அந்த ஆடாவே அவன் மாறிடுவான். அந்த ஆடை அவன் வந்து பையனா நினைச்சுப்பான். அதாவது ஒரு ஆடு குட்டி போடும், அந்த குட்டி வந்து அவன் பையனா அவன் நினைச்சு வளர்த்துட்டு வருவான். அதுவுமே ஒரு கட்டத்துல இறக்குறப்ப அவனோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு, அந்த பையனா நினைச்ச ஆடு அவனை விட்டு போறப்ப அவனோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும், அதை அவ்வளோ அழகா கடத்திருப்பாங்க தன்னோட எழுத்து மூலமா. அதுக்கப்புறம் நிறைய ஆடு ப்ராஸ்டியூட் ஒரு ஆடை நினைச்சு அது கூட செக்ஸ் வச்சுப்பான். கேட்குறப்ப இது வந்து ரொம்பவே வியடா இருக்கும், படிக்கிறப்ப அப்படி இருக்காது. ஏன்னா 3 வருஷம் ஒரு மனுஷன் பாலைவனத்துல இருக்கப்ப அவனோட செக்ஷுவல் அந்த கிரேஸ் எப்படி ஆகும். அதாவது பித்து பிடிச்சு ஓடுவாங்க ஒரு நாள் எஞ்சி, அவனுக்கு அந்த நாள் செக்ஸ் வச்சு ஆகணும். பல வருஷங்கள் வைக்கல செக்ஸ், பல மாசங்களோ பல வருஷங்களோ வைக்கல. அப்போ வந்து அன்னைக்கு அந்த நாளுக்கு அவனுக்கு அந்த செக்ஸ் தேவைப்படுது. அவன் என்ன செய்வான், சுத்தி ஆளே கிடையாது, அப்ப என்ன செய்வான், அந்த ஆடோட போய் செக்ஸ் வச்சுக்கிறப்ப மனித பிறவி எவ்வளவு தூரம் தள்ளப்படும் கொடுமைகளுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். தண்ணியோட வேல்யூ புரியும். தண்ணியை நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த நாவல் படிச்சோம்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள கட்டாயமா வரும். அவ்வளோ அழகா தண்ணியோட வேல்யூவை சொல்லியிருப்பாங்க. தப்பிச்சு போறப்ப அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்களும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அண்ட் முக்கியமா ஹோப்ங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல அல்லாவா காட்டப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு ஹோப் இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி கஷ்டங்களை கடந்து வர முடியும். இந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரி கஷ்டங்களை கடந்து வரவும் ஒரு ஹோப் தேவை. அந்த ஹோப்பா இந்த நாவல்ல நஜீபுக்கு அல்லாஹ் துணையா இருப்பாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது துணை கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு நேச்சர் மேல நம்பிக்கை இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு மேல நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கையை விடாம பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் சொல்ற மாதிரி இருக்கும். கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அது உங்களுக்கு அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், இல்ல முருகனா கூட இருக்கலாம். அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க. அல்லாவோட ரெஃபரன்ஸ் இந்த நாவல்ல நிறைய இடத்துல இருக்கும். அவனை வழி நடத்தி கூட்டு போறதே அல்லாஹ் மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. அவ்வளோ அழகா அவன் வந்து கடவுள் மேல பிலீவ் பண்ணனால மட்டும்தான் அவனால இதுல இருந்து வெளிவர முடியும். நான் கடவுள் மேல பிலீவ் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையை விடாம பிடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த நாவல் படிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கும் அதே எண்ணம் ஏற்படும் சொல்லிட்டு நான் நம்புறேன். அவன் தப்பிச்சு போன பிறகு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் காட்டியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நாவல் படிச்சு முடிச்சாலும் நம்மளுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க நஜீப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் தான் காட்டப்பட்டிருக்குமே தவிர ஒய்ஃப் என்ன கஷ்டப்பட்டாங்க ஹஸ்பண்ட பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. ஒய்ஃப் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா, அதாவது ஹஸ்பண்ட் போனதோட சரி 3 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வர்றான், அங்கிருந்து ஊர்ல இருந்து அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா, ஹஸ்பண்ட் என்னானான்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையா, முயற்சியே பண்ணல. ஏன்னா பணமும் அனுப்பல, எதுவுமே அனுப்பல. அவனை அடிமையா கூட்டு போயிட்டாங்க, ஒரு பாலைவனத்துல போட்டாங்க, ஆடு மேய்க்க போட்டாங்க. அங்க போட்ட பிறகு ஒய்ஃப் எந்த ஸ்டெப் எடுக்கல, நம்மளுக்கு வந்து கேள்விகள் எழும். ஆனா அந்த கேள்விக்கான பதில் இந்த புக்ல இருக்காது. ஏன்னா அது முழுக்க முழுக்க நஜீபோட பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதப்பட்டதால ஒய்ஃபை பற்றிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் காட்டப்பட்டிருக்கும். நான் இன்னும் படம் பார்க்கல, படத்துல அப்படிதான் இருக்கும் நம்புறேன். புக்கை அடாப்ட் பண்ணி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஸ்லோவா இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். போய் பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிவ்யூ கண்டிப்பா போடுறேன். இப்போ வந்து இந்த நாவல் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கலாம். நீங்க வாழ்க்கையில எந்த துயரமான நிலையில இருந்தாலும் இந்த நாவல் படிச்சா இந்த துயரம் நஜீபோட துயரத்தோட பெருசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உணவோட அருமையை புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம 3 வேளை வெரைட்டியா சாப்பிட்றோம், ஒரே உணவை 3 வேளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஆடு
அதாவது ஆடோட அருமையை புரிஞ்சுக்கலாம். ஒரு மிருகம் வந்து எந்த அளவுக்கு மனுஷனோட க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நஜீப் வந்து அர்பாப் புரிஞ்சதை விட மற்ற சக மனிதர்கள் புரிஞ்சதை விட ஆடுகள் அவனை நல்லாவே புரிஞ்சுக்கும். அவனுக்கு ஒண்ணுனா ஆடுகள் வந்து அவனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அந்த மிருகங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மனுஷங்களுக்குள்ள இல்லையே அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகா கடத்திருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒரு லெட்டர் எழுதியிருப்பான் அவன் ஒய்ஃபுக்கு. அதாவது அந்த லெட்டரை ஒய்ஃபுக்கு போய் சேராது. ஏன்னா ஒய்ஃப் எங்க இருக்கா, இங்க போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு எதுவுமே தெரியாது. சுத்தி மணல் மட்டும்தான் இருக்கு. அவன் எழுதணும்னு தோணும், எடுத்து எழுதுவான். என்ன எழுதுவான்னு பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் முழுக்க பொய்யாத இருக்கும். நான் இங்க வந்துட்டேன், எனக்கு எல்லாமே நல்லா போகுது, இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப சஃபோஸ்டிகேட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். அந்த லெட்டர் படிக்கிறப்ப லிட்ரலி என் கண் வந்து கண்ணீர் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதுல எழுதியிருக்க எல்லாமே பொய். அந்த லெட்டர் போஸ்டே பண்ண போறது இல்லை. அவன் நினைச்சா அந்த லெட்டர்ல கஷ்டங்கள் எழுதியிருக்கலாம். ஆனா தான் படுற கஷ்டம் தன் மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கலாம் பாத்தீங்களா. அங்க நஜீப் வந்து மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு மேனா மேல உயர்ந்து நிக்கிறான் அப்படிங்கிறதுதான் என்னோட பார்வையா இருக்கு. அவன் வந்து அந்த பாலைவனத்துக்கு வந்த பிறகு அந்த விசித்திர மனிதனை பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்று தோணும், ஐயோ வந்து மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணும். அவன் கனவெல்லாம் உடையிற தருணம், அங்கே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பான், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நடக்காது அப்படின்னு உணர்ற தருணம். அது மட்டும் இல்லாமல் அர்பாப் வந்து அந்த கன் எடுத்து காட்டுவார். அவன்கிட்ட கன் எடுத்து காட்டி ஒரு மேலே பறக்கிற பறவையை, ரொம்ப லாங்கில் பறக்கிற பறவையை அசால்ட்டாக சுடுவார். அது சுடுறப்ப அவனுக்கு என்ன தோணும்னா நம்மளும் ஓடுனா இப்படிதான் சுடுவார் அப்படின்னு சொல்லி காட்டுறான்னு அவனுக்கு புரியும். அப்போ அவனுக்கு என்ன தோணும்னா நம்ம வாழ்க்கை முழுக்க இங்கே தான் இருக்க போகிறோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணும். அந்த தருணங்கள்லாம் அவ்வளோ அழகாக எழுத்து மூலமாக கடத்தியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப அவ்வளோ இன்டெப்த்தாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக கடத்த முடியுமான்னு எனக்கு தெரில வேறு எந்த நாவல்னாலையும். எழுத்துக்கள் வந்து நமக்குள்ள அப்படியே ஊடுருவி போற மாதிரி இருக்கும் அந்த தருணங்கள்ல எல்லாமே. அதாவது ஒவ்வொரு விஷயம் அவர் சொல்றப்ப, அர்பாப் சொல்றப்ப இவனுக்கு புரியாது, அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்க இவன் முயற்சிக்கிற அந்த தருணம். இப்ப நம்மளுக்கு வந்து ஹிந்தியே தெரியாது, இப்போ ஹிந்தியை நம்ம மேல திணிக்கிறப்ப எப்படி இருக்கும், அதே ஒரு விஷயம் தான் வந்து நம்ம நஜீப் வந்து அங்க ஃபேஸ் பண்ணுவான். நம்மளை மாதிரி அவன் ஹிந்தி வேணாம்னா சொல்ல முடியாது. அவன் வந்து அங்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும், இல்லாட்டி அவன் உயிர் போயிடும். அந்த தருணத்துல அவன் இந்த லாங்குவேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், எவ்வளோ வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், எவ்வளோ வேகமாக கிராப் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி விஷயங்களும் அதில் காட்டப்பட்ட விஷயம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த நாவலை படிங்க. ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நஜீப் வந்து அந்த மிருகங்கள்ட்ட இருந்து விடை பெறுற தருணம். அவன் ஒட்டகமும் வளர்த்துருப்பான் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் ஆடும் வளர்த்துருப்பான். அதுகிட்ட இருந்து விடை பெறுற தருணம் வந்து அதுவுமே உங்களுக்கு அழுக வர அளவுக்கு இருக்கும். அவ்வளோ நாள், அதாவது 3.5 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவன் ஏற்படுத்திட்டான் அந்த கேமல்ஸோடையும் அந்த கோட்டோடையும். அவன் வந்து அந்த இடத்துல இருந்து வெளிப்படுற தருணம் வந்து நான் உங்க கூட இருந்துட்டுமா அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு, ஏன்னா உங்களை விட்டு போக மனம் இல்லைன்னு சொல்ற தருணம். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டேடா, ஏன்டா ஒரு மிருகத்துக்காக இப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த அனிமல் லவ், அதான் நஜீப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ற தருணம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ அழகா அந்த இடத்த கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அனிமல் லவர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் படிக்கிறப்ப ஆமல்ல அப்படின்னு தோணும். ஏன்னா அனிமல் இஸ் ஒன்லி திங் தட் ஷோஸ் லாட்ஸ் ஆஃப் லாயல்ட்டின்னு சொல்லலாம். வேற எதுவுமே அவ்வளோ அழகா லாயல்ட்டியை சொல்லி தராது. அதே மாதிரி ஒரு மிருகம் அவனை காயப்படுத்துறப்ப அதை ரிலேட் பண்ணி சொன்ன ஸ்டோரி ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து அவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆடை வச்சும் அந்த ஊர் மக்களை வச்சும் அவ்வளோ அழகா கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அவன் கூட, அதாவது நஜீப் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவான். அவன் வந்து இவனோட சொஃபஸ்டிகேட்டடா இருந்தவன், இவனாவது மணல் குவாரியில வேலை பார்த்தவன். அவன் வந்து ரொம்ப சொகுசா வளர்ந்த பையன். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு பாக்குறப்ப அதுவுமே மனசு உடஞ்சு போயிடும். அர்பாபோட அந்த செயல்களை பார்க்குறப்ப ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இவங்களும் மனுஷங்க தானடா, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஏன்னா எச்சி துப்புவாங்க, பெல்ட்டால் அடிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்பே மனசு உடஞ்சு போயிருந்தேன். நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க. இப்போ நீங்கள் அனிமல் லவராக இருந்தா, இல்லாட்டி லோன்லினஸை நீங்கள் இன்டெப்த்தாக ஃபீல் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து இந்த நாவலை ரிலேட் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி குட் பை ஷேரிங் ஆஃப் யூ. சேஸ் நண்பா.